எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கா உங்கள் சுபாக்ஷன். ஏன்னா சண்டே எதுவுமே ஒய்ஃப்க்கு ஆஃபீஸ் லீவ் தானே, இவன் எதை போட்டு உருட்டிட்டு இருக்கான் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அவங்க ஆக்சுவலாக இது இன்றைக்கி சண்டே எடுத்த ஷூட் கிடையாது. இன்றைக்கி சண்டே வந்து பார்த்திங்கன்னா மட்டனும் கொஞ்சம் ஃபிஷ்ஷும் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நேற்றுக்கு எடுத்த ஷூட்டு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு பாம்பு கறி மாதிரி இருக்கும், ஆனால் பாம்பு கறி கிடையாது, இது ஃபிஷ்ஷு தான். ஆக்சுவலாக இது வந்து திரச்சி மீன்னு சொல்லுவோம். எங்கள் ஊரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான மீன். ஆக்சுவலாக என் ஒய்ஃப் இது வரைக்கும் இந்த ஃபிஷ்ஷு வந்து சாப்பிட்டதே இல்லையா. நான் தான் ஃபஸ்ட் டைம் ஒரு வாட்டி சண்டே வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுத்தேன். சமைச்சு கொடுக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, ஏன்னா மட்டன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக இதே மாதிரி வாங்கன்னு நான் நிறைய வாட்டி வந்து பார்த்துட்டேன். இந்த ஃபிஷ்ஷு கிடைக்கவே இல்லை. ஆனால் நேற்றுக்கு ஒய்ஃப் ஆஃபீஸில் விட்டு ரிட்டன் சும்மா தான் மீன் மார்க்கெட் வழியாக வந்தேன். வரும்போது பார்த்தா இந்த ஃபிஷ் இருந்துச்சு. பார்த்தோன்னு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா என் ஒய்ஃப்க்கு அவ்வளோ பிடிச்ச மீன். அதை வாங்கி நம்ம வந்து சர்ப்ரைஸாக, சரி அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க, நான் என்ன வாங்குறேன் ஏது வாங்குறேன்னு எப்போவுமே ஃபோன் பண்ணி சொல்லுவேன். ஆனால் எதுவுமே சொல்லாமல் வாங்கி வீட்டில் சமைச்சு வச்சேன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து பார்த்தாங்கன்னா ஐயோ, அந்த எக்ஸைட்மெண்ட் சொல்லவே முடியாது. ஆனால் நேற்றுக்கு அது அப்படியே தான் நடந்துச்சு. வந்து பார்த்தா அவ்வளோ ஹாப்பியானாங்க. ஆக்சுவலாக எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃப் சாப்பிடாத டிஷ்ஷாக பார்த்து சமைச்சு கொடுக்கணும். அதை சமைச்சு கொடுத்துட்டு அவங்க சாப்பிடும்போது ஆக்சுவலாக ருசித்து சாப்பிடுவாங்க. அதை பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து நான் சாப்பிட்டா கூட எனக்கு கிடைக்காது. அந்தளவுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். எனக்கு அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே ரொம்ப செம்மையாக ஓடும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நான் உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே எப்போவுமே ஷேர் பண்ணுறது தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் நம்ம அம்மா அப்பாவை விட, அண்ணன் தம்பியை விட, அக்கா தங்கச்சியை விட நம்ம ஒய்ஃப் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஆனால் அதுக்கு வந்து அப்படி சொன்னாலே எல்லாம் வந்து கழுவி ஊற்றிட்டு போகிறீங்க. அம்மாங்கிறவங்க அப்படி, அப்பாங்கிறவங்க இப்படி, அப்படி இப்படி ஓவராக பில்டப் பண்ணுறாங்க. அவனை எல்லாத்துக்குமே நான் ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். இல்லற வாழ்க்கையா என்ன? ஃபஸ்ட்டு இல்லற வாழ்க்கைனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் வருவாங்களே தவிர அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நொட்டு லொசுக்கு இதுங்க யாருமே வரமாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் ஒய்ஃப்க்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு. அவர் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா அப்பா என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க, என்னை அப்படி படிக்க வச்சாங்க, நான் இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்கள் அம்மா அப்பா தானே. இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. அது அவங்களுடைய கடமை, அவங்க கடமையை அவங்க சூப்பராக பண்ணுறாங்க. ஆனால் உங்கள் கடமையை நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா? உங்களை நம்பி வந்த பொண்ணை மன நிம்மதியோடையும் மன சந்தோஷத்தோடையும் நீங்கள் வச்சுருக்கீங்களா? கிடையாது. ஏன் உங்கள் கடமையை நீங்கள் பண்ணல? இப்போ நான் உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு மட்டும் கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்கள். உங்களை நம்பி வர பொண்ணோட லைஃப்பில் டிசிஷன் எடுக்கிற உரிமை உங்கள் அம்மா அப்பாட்ட கொடுக்குறீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியுது. ஆனால் அதே இது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணோட அம்மாவோ அப்பாவோ உங்கள் லைஃப்பில் ஒரு டிசிஷன் எடுத்தாங்கன்னா அது ஏன் உங்களுக்கு தப்பாக தெரியுது? இதுக்கு மட்டும் எனக்கு கரெக்டாக ஆன்சர் சொல்லிடுங்க. நான் உங்கள் எல்லாத்துக்குமே சல்யூட் சொல்கிறேன், ஓகேவா? ஆனால் அந்த பொண்ணுங்களோட அம்மா அப்பா மட்டும் அதில் தலையிட்டாங்கன்னா அவங்க அம்மா அப்பா தான் இந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறாங்க, அப்படி பண்ணுறாங்க, இப்படி இருக்காங்க, நல்லா இருக்க குடும்பத்தில் குட்டையை குழப்புறாங்க, இப்படிலாம் சூப்பராக கதையை கட்டி விட்டுட்டு பொத்திக்கிட்டு உட்காடுறீங்களா?